ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ருச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம்மேட் குக்கீஸ் வீட்டிலையே அதுவும் இட்லி தட்டு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒருவேளை ஃப்ரீசரில் இருந்தாலும் எடுத்து வெளில வச்சுருங்க. பட்டர் இந்த மாதிரி சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம குக்கீஸ் நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு விஸ்கு வச்சு நல்லா இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பட்டரை பீட் பண்ண ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/4 கப் அளவுக்கு பவுடர் சுகரை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து அந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துடுங்க. நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பட்டரோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஹெல்ப் பண்ணும். கூடவே 1 கப் மைதா மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம சாக்லேட் குக்கீஸ் செய்கிறதால கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்த அந்த பட்டரோட கன்சிஸ்டன்சியே மாவை இந்த மாதிரி பதத்தில் கொண்டு வந்துடும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா சாக்லேட்டியாக இருக்கட்டும், அது ஆப்ஷனல் தான். நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக பட்டர் தடவி நம்ம ரெடி பண்ண இந்த மாவுலேருந்து குட்டி குட்டி பால்ஸ் பிடிச்சி நம்மளுக்கு வேண்டிய ஷேப்ஸில் நம்ம பிஸ்கெட் குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் குக்கீஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதை அப்படியே விடாமல் சும்மா டெக்கரேஷனுக்கு ஒரு 3 சாக்லேட் சிப்ஸ் எடுத்து நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். நல்லா குக்கீஸ் வெந்து வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இட்லி தட்டு, பட்டர் தடவி வச்ச இட்லி தட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. மேல் தட்டு கீழ் தட்டுன்னு எல்லாத்துலேயும் பிஸ்கெட்டை நான் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி மூடி இருக்கிறதுலையே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 நிமிஷம்லேருந்து 30 நிமிஷம் நல்லா பேக் பண்ணிடுங்க. இது சூடாக இருக்கும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான சாக்லேட் சிப் குக்கீஸ் வீட்டிலையே அதுவும் இட்லி சட்டி வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இதுவும் சாக்லேட் சிப்ஸோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.